இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கொஸ்டின் நம்ம வந்து சொல்லலாம். இங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாலிக்யூல் குடுத்துருக்காங்க. இந்த 3 மாலிக்யூலுக்கு டைபோல் மொமெண்ட் வந்து எந்த அளவுக்கு அதிகமா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏன் இங்க டைபோல் மொமெண்ட்ட பத்தி படிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, டைபோல் மொமெண்ட் வந்து டைரக்ட்லி ரிலேட்டட் டூ த போலாரிட்டி. அப்ப நமக்கு வந்து போலாரா இருந்தா போலார் சால்வ் வந்து டிசால்வ் ஆகும். நான் போலாரா இருந்தா நான் போலார் சால்வ் வந்து நமக்கு டிசால்வ் ஆகும். நம்ம போலாரிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக இங்க வந்து டைபோல் மொமெண்ட் வந்து குடுத்துருக்காங்க. ஓகே. அப்ப இந்த 3 மாலிக்யூலுக்கு நம்ம டைபோல் மொமெண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னன்னா, 3 மாலிக்யூல் வந்து நான் முதல்ல எடுத்துக்கிறேன். ஓகேவா? தேர்ட் மாலிக்கு நமக்கு என்ன இருக்குது CCl4 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ CCl4 ஸ்ட்ரக்சர் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இங்க 2Dல வந்து வரையறேன். ஆக்சுவலா இதோட ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா டெட்ராஹெட்ரல் ஷேப்ல வந்து இருக்கும். அப்போ டெட்ராஹெட்ரல் ஷேப்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டத்துக்கும் இன்னொரு ஆட்டம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டு ஈச் அதரா நமக்கு வந்து இருக்கும். ஓகே. அப்போ நமக்கு வந்து டைபோல் மூவ்மெண்ட்ன்றது என்னது? சார்ஜ் செப்பரேஷன். இப்போ குளோரினுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவ் வந்து அதிகமா இருக்கும் இல்லையா? அப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த பக்கம் வந்து நமக்கு வந்து மூவ் ஆகும். அப்போ இங்க வந்து டெல்டா மைனஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இங்க வந்து டெல்டா பிளஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னிடியூட் வேல்யூ வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்போ மேக்னிடியூட் வேல்யூ இன்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ். இங்க எல்லாமே கார்பன் அண்ட் குளோரின் இருக்கிறதுனால டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு வந்து சேமா தான் இருக்கும். பட் இங்க பார்த்தீங்கன்னா பிளஸ் சார்ஜ் இருக்குது, இங்க மைனஸ் சார்ஜ் வந்து இருக்குது. அப்போ இந்த மேக்னிடியூட் வேல்யூ டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு வந்து டைபோல் மொமெண்ட் வந்து இருக்கும். பட் ஆனால் இங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா டைபோல் மொமெண்ட்ன்றது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இதுக்கு வந்து டைரக்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இது வந்து இந்த சைடில் நமக்கு எவ்வளோ மேக்னிடியூட் வருதோ அதே சேம் ஆப்போசிட் சைடில் அதே மேக்னிடியூட் வந்து நமக்கு வந்து வரும். அப்போ இது எல்லாமே ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து ரியாக்ட் பண்ணுறதுனால டோட்டல் டைபோல் மூமெண்ட் நமக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா 0 வந்து நமக்கு வந்து வந்துடும் இந்த மாலிகுலுக்கு. ஏன்னா இதுக்கு வந்து மேக்னிடியூட் வேல்யூ வந்து இருக்குது. அது சேம் மேக்னிடியூட் ஆப்போசிட் சைட்லையும் இருக்கிறதுனால டோட்டல் டைபோல் மூமெண்ட் நமக்கு என்ன ஆகிடும் 0 ஆகிடும். இப்போ நமக்கு வந்து குளோரோஃபார்முக்கு வந்து நம்ம எடுத்து பார்ப்போம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் வந்து இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ ஒரு சைடு வந்து நமக்கு வந்து ஹைட்ரஜன் வந்து இருக்குது. ரிமைனிங் 3 சைடு நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குளோரின் வந்து நமக்கு வந்து இருக்கும் இல்லையா? அப்போ இந்த கேஸில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 குளோரினுக்கான டைபோல் மூமெண்ட் நமக்கு என்ன 0 ஆகிடும். இது ரெண்டு நமக்கு வந்து ஆப்போசிட் இருக்கிறதுனால இதுக்கு டைபோல் மூமெண்ட் நமக்கு வந்து 0 ஆகிடும். அப்போ இந்த சைடு இருக்கிறதுனால மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து நமக்கு வந்து வரும். ஏன்னா இங்கே வந்து டெல்டா மைனஸ் வந்து இருக்கும், இங்கே டெல்டா ப்ளஸ் வந்து இருக்கும். அப்போ சம் அமௌண்ட் ஆஃப் டைபோல் மூமெண்ட் வந்து நமக்கு வந்து இருக்கும். இதே டைக்ளோரோமீத்தேன் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ அந்த 2 சைடு வந்து நமக்கு வந்து ஹைட்ரஜன் வந்து இருக்கும், 2 சைடு நமக்கு வந்து குளோரின் வந்து நமக்கு வந்து இருக்கும் இல்லையா? அப்போ இங்கேயும் குளோரின் இருக்குது, இங்கேயும் குளோரின் இருக்குது. அப்போ எலக்ட்ரான் டென்சிட்டி எல்லாமே நமக்கு எப்படி இருக்கும்? கீழ் நோக்கி இருக்கும். ஓகேவா? அப்போ இதான் ஒரு மாலிகுல் எடுத்துக்கிட்டா இங்க மோர் எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இருக்கும். இங்க டெல்டா மைனஸ் வந்து இருக்கும், இங்க டெல்டா பிளஸ் வந்து இருக்கும். அப்போ இங்க டெல்டா மைனஸோட மேக்னிடியூட் வந்து ரொம்ப நமக்கு வந்து அதிகமா இருக்கும். அப்போ கம்பேர் டு 3 மாலிகுல், இந்த 3 மாலிகுலை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு தான் வந்து டைபோல் மொமெண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.6 வந்து d/e நமக்கு வந்து இருக்கும். ஓகே. அப்போ இந்த 3 மாலிகுல்ல இருக்கிற ஹையஸ்ட் டைபோல் மொமெண்ட் வந்து நமக்கு வந்து இதுக்கு தான் இருக்கும். லோயஸ்ட் டைபோல் மொமெண்ட் எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் இருக்கும். இதுக்கு ஆல்மோஸ்ட் டைபோல் மொமெண்டே கிடையாது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0.